நண்பர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? வழக்கம் போல கேட்குற அதே விஷயந்தான் இன்னைக்கும் கேட்குறேன். இதுவரைக்கும் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில நிறைய காணொளிகள நீங்க பார்த்துருப்பீங்க. அது திரை விமர்சனங்களாக இருக்கும். சில நேரங்கள்ல நேர்காணல்களாக இருக்கும். அப்புறம் அதிகபட்சமா அவ்வளோதான் இருக்கும் இல்லையா? எல்லாம் கோவில்கள் சார்ந்த சில செய்திகள் இருக்கும். யூடியூப்லயும் அத தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் மீடியா அப்படிங்கிற ஒரு இணையதளத்த அடிக்கடி நீங்க பார்த்துருப்பீங்க. சரி, இந்த நான் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல்ல ஆன்லைன் எஃப்எம் ஒண்ணு கேட்ட மாரி ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் நம்ம வந்து ரேடியோ கார்டன்ல பார்த்துருக்குமே அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லலாம். அதேபோல இன்டர்நெட் குழுமங்கள்ல இருக்கக்கூடிய ரேடியோ ஆன்லைன் கிளஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய செயலிகள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. நான் எஃப்எம் அப்படின்னு திடீர்னு வந்துட்டு போயிருக்கோம். ஸோ இது எல்லாமே நான் மீடியா அப்படிங்கிற ஒரு குழுமத்தின் கீழ் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த காணொளி. ஸோ நான் மீடியா அப்படிங்கிற ஒரு ஊடகத்துறையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆர்ஜே நாகா நான் தான். வணக்கம். சற்றேறக்குறைய 35 ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னையிலையும் அதே போல் துபாயிலையும் நிறைய வானொலி தொலைக்காட்சி பத்திரிகை சார்ந்த துறைகளில் பணி செஞ்சிருக்கேன். துபாயில் மட்டுமே வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளராக பல ஆண்டுகள் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஒரு பாசத்திற்குரிய சகோதரனாக பழகியிருக்கிறேன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. ஸோ சென்னைக்கு வந்தாச்சு. என்னுடைய இன்னொரு அடையாளம் கூட உங்களுக்கு தெரியும். பாடலாசிரியராக கேள்விப்பட்டிருக்கலாம், கவிஞராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஊடகத்துறை சார்ந்த நிகழ்ச்சி பதிவு பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய புத்தக வெளியீட்டுகள்லாம் இல்லையா? சரி, இதெல்லாம் என்னுடைய அடையாளமாக இருந்தாலும் ஒரு சிலர் கேட்பாங்க, சார் நீங்கள் ஒரு படம் கூட டைரக்ட் பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதையும் கடந்து வந்தாச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அடுத்தும் படம் சார்ந்த விஷயங்கள், ஊடகம் சார்ந்த முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆடியோ புத்தகங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, எதற்கு தான் இந்த காணொளி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஒன்று இருக்குது. என்னென்னா, ஒரு காலத்தில் நிறைய நண்பர்களை வச்சுக்கிட்டு ஒரு ஊடகத்துறையில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் நான் மீடியா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி. பல தம்பிகள், பல தங்கைகள் வந்து இணைத்து இந்த ஊடகத்துறையை வந்து ஊடகத்தில் எங்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குனாங்க. அந்த உருவாக்கிய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நன்றி. இதை அடுத்த கட்டத்திற்கு இட்டு செல்லணுமே அப்படிங்கிற ஒரே எண்ணத்தின் விளைவாக தான் இந்த காணொலி நான் பதிவு பண்ணுறேன். இந்த காணொலி வழியை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் மீடியாவினுடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஊடகத்துறையில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தன்னிச்சையான ஒரு ஊடக நிறுவனம். அந்த ஊடக நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் நான். என் பேர் ஆர்ஜே நாகா. உங்களுக்கே தெரியும், நான் ஒரு பத்திரிகையாளர், அப்புறம் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளர், வானொலி கலைஞர் மட்டும் இல்லை, எழுத்தாளர். இதுவரைக்கும் 13 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். திரைப்பட இயக்குனர், அப்புறம் பாடலாசிரியர், அப்புறம் விஜே, அதை தாண்டி கேமராமேன், எடிட்டர், இத்தியாதிகள். ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்தில் நான் மீடியா அப்படிங்கிற இந்த ஊடகத்தில் யாராவது விருப்பப்பட்டு இதில் நாங்கள் பங்கெடுத்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக வாங்க. உங்களை அழைப்பதற்கான ஒரு அழைப்பு தான் இந்த காணொலிக்கான பின்னணியை நான் சொல்லுவேன். என்னென்னா, இந்த இதில் வந்து ஒரு வெப்சைட் போகுது, www.nonmedia.in அப்படிங்கிற இணையதளம். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கவிதைகள், கதைகள், கட்டுரைகள்லாம் பிரசுரிக்கிறோம். அது மட்டும் இல்லை, செய்திகள் போகுது. தினந்தோறும் நிறைய செய்திகளை பதிவேற்றம் செய்கிறோம். இன்னும் அதிகமான செய்திகள் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக புதிய செய்தியாளர்களையும் புதிய தோழமைகளையும் இதர ஊடகத்தை அடுத்த கட்டத்துக்கு இட்டு செல்ல ஆசைப்படக்கூடிய தம்பிகளையும் தங்கைகளையும் வரவேற்கிறேன். அதனால் நான் மீடியா என்கிற அந்த ஊடகத்தில், இணையதளத்தில் வேலை செய்வதற்காக பிரியப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோட இணையலாம். அதே போல் நான் மீடியாவில் இருந்து இன்னொரு செயல் ஒன்று இருக்குது, வானொலி, இணைய வானொலி, நான் எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு NAN FM. நீங்கள் எந்த ரேடியோ கிளஸ்டர்ஸ் ஆப் வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே போங்களேன். டியூனின் ஆகட்டும், ரேடியோ கார்டன் ஆகட்டும், அதுக்கப்புறம் எங்களுடைய நான் மீடியாவுடைய செயலியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் லிசன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நிறைய ரேடியோ கிளஸ்டர்ஸில் எங்களுடைய வானொலி வந்து இணைந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளராக ஆர்ஜேவாக வர ஆசையா, இல்லை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர்களுக்கு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருக்க நீங்கள் பிரியப்படுறீங்களா, அல்லது உங்களுடைய நிறுவனங்களுடைய விளம்பரங்களை நாங்கள் கொடுக்கணும், அல்லது உங்களை பற்றிய செய்திகளை தொடர்ந்து தரக்கூடிய ஒரு ஊடகம் தேடிட்டு இருந்தீங்கன்னா அது நான் மீடியாவோட செய்ய முடியுமா நாங்கள் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எங்களுடன் இணைய ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் மீடியாவிலிருந்து ஒரு இணைய இதழ் வந்துட்டு இருக்கு, டிஜிட்டல் மேகசின் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மாதமும்
அது வந்து நாங்கள் அச்சிலையும் கொடுக்குறோம். அச்சு இதழ் எப்படி இருக்கும் தெரியுமா? ஸோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதான். ஸோ இந்த அச்சு இதழ் உங்களுக்காக ஒவ்வொரு மாதமும் நான் மீடியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதில் விளம்பரங்கள், அதே மாதிரி பார்த்திங்களா பக்கங்களுக்கெல்லாம் விளம்பரங்கள் இருக்குது. இந்த விளம்பரங்கள் மட்டுமில்லை, உள்ள நிறைய பேருடைய கதை, கவிதைகள், கட்டுரைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா மல்டி கலரில் முழுக்க நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை வாசிக்கக்கூடிய அனுபவத்தை எங்களுடைய நான் மீடியா வெப்சைட் இணையதளத்தின் வழியாக நீங்கள் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லை, இந்த பத்திரிகையில் நீங்கள் பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு பத்திரிகையாளராக, ஒரு பேட்டியாளராக, ஒரு உதவி ஆசிரியராக, அல்லது விளம்பரத்துறை சார்ந்த துறையில் வேலை செய்வதற்கு பிரியப்படக்கூடியவர்களாக இருப்பின் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதை கடந்து எங்களுடைய யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, நான் மீடியா அப்படிங்கிற எங்களுடைய யூடியூப் சேனல், அதில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதை பேசுகிற காணொலி கூட நான் மீடியாவுடைய யூடியூப் தளத்திலும் இருக்க போது, ஆர்ஜே நாகா என்கிற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் கூட நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த பதிவேற்றம் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய படைப்புகளும் நீங்களும் அரசியல் சார்ந்து, மொழி சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, கலாச்சாரம், பண்பாடு சார்ந்து, அப்புறம் வந்து மற்ற விஷயங்கள், பொது விஷயங்களை, பொது பங்களிப்புகளை, செய்திகள் கூடிய ஒரு தகவல்களை வானொலி, தொலைக்காட்சி வழியாக சொல்வது போல காணொலி வழியாக சொல்வதற்கு பிஜேவாக பிரியப்பட்டாலும் சரி, நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை எங்ககிட்ட ஒரு நல்ல கான்செப்ட் இருக்குது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் மீடியாவை தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 9150263294, 9150263294. நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன், இப்போ ஸ்க்ரோலிங்லேயே அந்த நம்பர் போகும். அது மட்டும் இல்லை, எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இருக்குது, nanmedia2020@gmail.com, NAANMEDIA2020@gmail.com. இது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி. இந்த மின்னஞ்சல் முகவரியில் உங்களை பற்றிய ஒரு குறிப்பும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்னைக்கு உட்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களுடைய நிறுவனத்தில் இணைஞ்சு செயல்படலாம். தமிழ்நாட்டை கடந்த வெளியிடங்களில், வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இணையம் வழியாக இணையலாம். அது வழியாக உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய வீடியோக்கள், உங்களுடைய வானொலி தொடர்பான நிகழ்ச்சி தொகுப்புகள் எல்லாமே சேர்க்க முடியும் இதில். ஸோ அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ நிச்சயமாக என்னுடன் சேர்ந்து ஊடகத்தின் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் சேர்ந்து பயணிக்கலாம். ஆர்ஜே நாகா என்கிற என்னுடன் இத்தனை ஆண்டுகள் அனுபவத்தில் உங்களுக்கு ரேடியோ ஜாக்கிங் ட்ரைனிங் வேண்டுமா, சொல்லித்தர தயாராக இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நுணுக்கங்கள் தேவையா, கண்டிப்பாக செய்தி வாசிப்பாளராக நிச்சயமாக, அது மட்டும் இல்லை ஒரு பத்திரிகையாளராக செயல்படணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, என்னை பற்றிய தகவல்களை நீங்கள் பாருங்கள், கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பர்சனலாக எனக்கு கால் பண்ணி கூட கேளுங்க. ஒரு ஆகச்சிறந்த ஒரு கல்லூரியில் நான் வந்து கம்யூனிட்டி ரேடியோவுடைய நிகழ்ச்சி பொறுப்பாளராகவும் வேலை செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, துபாயில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்ச அனுபவம். அது மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவில் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். இதையும் கடந்து சென்னை தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் வேலை செஞ்சுருக்கேன். சென்னை வானொலியில் அறிவிப்பாளராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இருந்திருக்கேன். 2003 தேசிய விருதும், அதே போல் 2018 சிறந்த என்னுடைய புத்தகம் ஒன்று ஷார்ஜா புத்தக கண்காட்சியில் வெளியாகி அதன் மூலம் பரவலான கவனத்தையும் மிகச்சிறந்த அங்கீகாரத்தையும் விருதையும் பெற்று அங்கீகரிக்கப்பட்டவனாக இருந்திருக்கிறேன். இதெல்லாம் கடந்து ஒரு சராசரி மனிதனாக ஒரு ஊடகத்தின் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பவனாக பயணிக்கிறேன். ஸோ என்னுடன் இணைந்து பயணிக்க தயாராக இருப்பவர்கள் கை குலுக்க வாருங்கள். நிச்சயமாக உங்களுடன் சேர்ந்து பயணிக்க நான் தயாராக இருக்கேன். ஸோ இந்த காணொலியை பார்த்த பிறகு தொடர்பு கொள்ளலாம் தாராளமாக. அது மட்டுமில்லை, எனக்கு நீங்கள் உங்களை பற்றிய தகவல்களை எங்களுக்கு மின்னஞ்சல் வழியாக தெரியப்படுத்துங்க. எங்களுடைய குழு உங்களை அழைக்கும். நிச்சயமாக நாம் சேர்ந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். நன்றி, வணக்கம்.